தற்போதைய அண்மை செய்தி. நடிகர் தனுஷ், நடிகை நயன்தாரா தொடர்பான வழக்கின் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தனுஷின் தயாரிப்பு நிறுவனம் தொடர்ந்த வழக்கின் தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்திருக்கிறது. இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். சிவா வணக்கம், உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. ராதிகா, நடிகை நயன்தாராவினுடைய திருமண ஆவணப்படத்தில் நானும் ரவுடிதான் படப்பிடிப்பு காட்சிகளை பயன்படுத்தியதற்காக 10 கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டு நடிகர் தனுஷ் தனுஷினுடைய இந்த ஒண்டர்பார் நிறுவனம் தாக்கல் செய்த வழக்கை நிராகரிக்க வேண்டும் என்று நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் தரப்பில் தாக்கல் செய்த மனு மீதான உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் தற்போது ஒத்திவைத்திருக்கிறது. நடிகை நயன்தாரா திருமண ஆவணப்படத்தில் நானும் ரவுடிதான் படப்பிடிப்பு காட்சிகளை பயன்படுத்தியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 10 கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டு நடிகை தனுஷனுடைய ஒண்டர்பார் நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்திருந்தது. குறிப்பாக நடிகை நயன்தாரா, இயக்குநர் விக்னேஷ் சிவன் மற்றும் நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனத்திற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த வழக்கை ஆரம்ப கட்டத்திலேயே நிராகரிக்க வேண்டும் என்று நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுக்கள் நீதிபதி அப்துல் குத்தஸ் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது நெட்ஃபிளிக்ஸ் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் பார்த்தசாரதி, திரைப்படத்தில் இடம்பெறாத படப்பிடிப்பு காட்சிகளுக்கு ஒண்டர்பார் நிறுவனம் பதிப்புரிமை கோர முடியாது எனவும், படப்பிடிப்பு காட்சிகள் 2020ஆம் ஆண்டே வெளியான போதும் தாமதமாக 2024ஆம் ஆண்டுதான் வழக்கு தொடரப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்திருந்தார். தனுஷனுடைய ஒண்டர்பார் நிறுவன அலுவலகம் பெருங்குடியில் அமைந்துள்ளதால் காஞ்சிபுரம் நீதிமன்றத்திலோ நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் அமைந்துள்ள மும்பை நீதிமன்றத்திலோ தான் வழக்கு தாக்கல் செய்திருக்க வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கை தாக்கல் செய்ய முடியாது என்றும் அப்போது வாதம் முன்வைக்கப்பட்டது. இந்த வழக்கை காப்பிரைட் சட்டத்தின் கீழ் தொடர முடியாது என்றும், இந்த காட்சிகள் கடந்த 2020ஆம் ஆண்டு முதலே பொதுதளத்தில் உள்ளதாகவும், 3வது நபர் தான் இந்த காட்சிகளை எடுத்ததாகவும் அவர் வாதிட்டார். இந்த ஆவணப்படம் தொடர்பாக 2024ஆம் ஆண்டு டிசம்பர் 11ஆம் தேதி அன்று தனுஷிடமிருந்து நெட்ஃபிளிக்ஸ் வழக்கறிஞர் நோட்டீஸ் மின்னஞ்சல் அனுப்பப்பட்டிருக்கிறது என்றும், அந்த ஆவணப்படம் வெளியான ஒரு வாரம் கழித்து தான் தனுஷ் தரப்பு வழக்கறிஞர் இந்த வழக்கை தொடர்ந்திருந்ததால் இந்த வழக்கை ஆரம்ப கட்டத்திலே தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று வாதம் முன்வைக்கப்பட்டது. இதற்கு தனுஷ் ஒண்டர்பார் நிறுவனம் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ராமன், நானும் ரவுடிதான் படத்தில் பயன்படுத்தப்பட்ட காட்சியில அனைத்தும் தனக்கு சொந்தம் என்றும், ஆவணப்படத்தினுடைய ட்ரெய்லர் வெளியிட்ட போது 3 வினாடிகள் காட்சிகள் மட்டுமே பயன்படுத்தப்பட்டுள்ளது தெரிய வந்ததாகவும், உடனடியாக அந்த காட்சிகளை பயன்படுத்துவதை தவிர்க்கக்கூடிய போதும் அதற்கு நயன்தாரா தரப்பில் வெளிப்படையாக பதிப்புரிமைக்காக நீதிமன்றத்தில் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று பொதுவெளியில் கடிதம் எழுதினார் என்றும் வாதம் முன்வைக்கப்பட்டது. படத்தினுடைய ஒப்பந்தம் கையெழுத்தான போது ஒண்டர்பார் நிறுவன அலுவலகம் வீனஸ் காலில் இருந்ததாகவும், அதனால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர முடியும் எனவும் ஒண்டர்பார் நிறுவனம் தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது. சென்னை, காஞ்சிபுரம், மும்பை என 3 இடங்களில் எங்கு வேண்டுமானாலும் வழக்கு தொடர முடியும் என்று வாதம் முன்வைக்கப்பட்ட நிலையில படத்தில் பயன்படுத்தப்பட்ட அந்த காட்சிகள் படப்பிடிப்பு தளத்தில் எடுக்கப்பட்டதுதான் என்றும், நயன்தாரா ஒப்பந்தம் செய்யும் போது அவர் செய்துள்ள சிகை அலங்காரம், உடை அலங்காரத்திலிருந்து அனைத்தும் நிறுவனத்திற்கே சொந்தமானது எனவும் ஒப்புக்கொண்டுதான் கையெழுத்து இட்டிருக்கிறார் என்ற விவரத்தையும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. எனவே படம் தொடர்பாக அனைத்து காட்சிகளும் ஒண்டர்பாருக்கு சொந்தமானது என்பதால் இது காப்புரிமை சட்டத்திற்கு பொருந்தும் எனவும், படத்தினுடைய படப்பிடிப்பு பெரும்பாலும் சென்னையில் தான் நடைபெற்றதாகவும், ட்ரெய்லர் மற்றும் படம் சென்னையில் தான் வெளியிடப்பட்டது எனவும் வாதம் முன்வைக்கப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி அப்துல் குத்தூஸ் ஒண்டர்பார் நிறுவனத்தினுடைய வழக்கை நிராகரிக்க வேண்டும் என நெட்ஃபிளிக்ஸ் தாக்கல் செய்த இந்த மனு மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்திருக்கின்றார். ராதிகா, உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவா.